ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி போற்றி புகழ்ந்து எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமை அவருக்கு செலுத்துகிறேன். இந்த 21ஆம் ஆண்டின் 2வது மனமகிழ்ச்சி நாளில் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு பாடலை பாடி இந்த நாளின் வசனத்தை நாம் தியானிப்போம். இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே, துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. இயேசுவின் மேல் சார்ந்தே லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாரிலும் வெண்மை தூய பிதா, லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாரிலும் வெண்மை தூய பிதா, பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா, பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. இயேசுவின் மேல் சார்ந்தே நேசத்தழல் இயேசுவின் அன்பு நேச மரணம் போல் மாறினே, நேசத்தழல் இயேசுவின் அன்பு மரணம் போல் மாறினே. வெள்ளங்கள் திரண்ட கண்ணீர்களால் உள்ளமனைந்திடாதே, வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் உள்ளமனைந்திடாதே. இயேசுவின் மேல் சார்ந்தே. முட்செடியின் நடுவே மோசே அழைத்து பேசின ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு பேசும்படியாய் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆராதிப்போம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முட்செடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசினீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும். எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்தீரே, அந்நிய மொழியில் பேச வைத்தீரே, ஆவின் வரங்களால் நிரப்பினீரே. அந்நிய மொழியில் பேச வைத்தீரே, ஆவின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் அக்கினிமயமான தூண்களாக தம்முடைய ஜனத்தோடு கடந்து வந்தவரே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஆண்டவரே. ஓ ராபா லா ஷேகலா தரா மாகு. இந்த 21ஆம் ஆண்டு முழுவதும் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த ஆண்டு எங்கள் சுயத்தின்படி அல்ல ஆண்டவரே, அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்து அப்போஸ்தலரை நடத்தினவர் எங்களை நடத்தும் என்று உம்முடைய கரத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம். ஓ நா ஏக் மௌஷியே ரபா லா தரா கமௌஷி அந்தர ரபா நே கதனா சங்கல மாரா கதியாதலோ ரபா பாபா. நான் உன்னை நடத்துகிற கர்த்தர், நானே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற திட்டங்களை நான் உன்னிலே நிறைவேற பண்ணும்படியாய்
உன்னை என் கரத்தில் விட்டு கொடு. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை நடத்துகிறது போல நான் உன்னை நடத்தும்படியாய் நான் உன்னோடு உனக்கு முன்பாக நடந்து செல்கிறவர். சத்ரு உன்னை நெருக்கும் பொழுது, உன்னை நெருங்கும் பொழுது, உன்னை நெருக்காதபடிக்கு, உன்னை நெருங்கி கிட்டி சேராதபடிக்கு நான் உன் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உன் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை கரை சேர பண்ணுகிற கர்த்தர். உனக்கு நல்ல மேய்ச்சலை தந்து, உனக்கு தவனம் நேரிடும் போது உனக்கு ஜீவ தண்ணீரை தந்து உன்னை நடத்தும்படியாய், உனக்கு சத்ரு உன்னை தொடாதபடிக்கு உனக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை தந்து உன்னை செழிப்பும் பூரிப்புமாய் உன்னை வளரவும் பெருகவும் பண்ணி உன்னை கரை சேர்க்க, உன்னை கூடாரத்தில் என் தொழுவத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் உண்மையுள்ள கர்த்தர். நான் நல்ல மேய்ப்பன். என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். என் ஆடுகளை ஜீவனோடு காக்க நான் உண்மையுள்ளவராயிருக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நான் உன்னை நடத்துவேன். இந்த மாதத்தின் எஞ்சின நாட்களை நான் நடத்தி தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் உன் ஜீவிய காலம் முழுவதும் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாதவர். இமைப்பொழுதும் உன்னை கைவிடாதபடிக்கு உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டு நான் நடத்தும்படியாய் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர். நான் உன்னை தூக்கி சுமந்து உன்னை என் அபிஷேகத்தினால மூடி என் நீதியினால உன்னை அலங்கரித்து உன்னை நடத்துவேன். நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த 2வது மனமகிழ்ச்சி நாளின் தியானத்திற்கு நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறக்கி இருக்கையில் நான் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். உரியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நான் அப்படி செய்வதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் வீட்டிற்குள்ளே பிரவேசிப்பதில்லை, ராஜா அனுப்பின மேன்மையானதை புசித்து நான் கழித்திருக்கிறதில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாறாக 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் அரண்மனையில ராஜாவின் சேவகர்களோடு அவன் வாசலிலே இருந்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காரியங்களை நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த கால சபை, இந்த கடைசி காலத்துக்குள்ளே வந்திருக்கிற சபையானது, அல்லாவிட்டால் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற விசுவாசிகள், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட விசுவாசிகள், இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நீதிமான்கள் ஆகும்படியாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே
காணப்பட வேண்டிய ஒரு வைராக்கியமும் ஒரு தீர்மானமும் ஒரு உறுதியான காரியத்தை இந்த வாசகம் நமக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தில் இருக்கிற உரியாவை ராஜா அழைத்து அனுப்புகிறார். இப்பொழுது உரியா ராஜாவிடத்தில் வந்த பொழுது ராஜா உரியாவை பார்த்து, நீ பிரயாணத்திலிருந்து வந்திருக்கிறாய், ஆகவே உன்னை சுத்திகரித்துக் கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அங்கே அவனை வீட்டுக்கு அனுப்பி அவனுக்கு பின்னாக உச்சிதமான பதார்த்தங்களை ராஜா அனுப்புகிறான். ஆனால் உரியாவோ அவைகளை ஏற்காதபடிக்கு, தன் வீட்டிற்கு போகாதபடிக்கு அரண்மனை வாசலில் இருக்கிற சேவர்களோடு இருந்ததை பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்தில் ராஜாவின் ராஜ்யத்தை காப்பாற்ற சபையானது, அல்லாவிட்டால் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையும் சபையின் ஊழியக்காரனும் செய்ய வேண்டிய காரியம், நாம் ராஜா தருகிற உச்சிதங்களை புசித்து திருப்தி அடைந்து கழித்து நம்முடைய மாம்சத்தை மகிழ்ச்சியினால் நிரப்பி நம்முடைய மனுஷ மாம்சம் விரும்புகிற காரியத்தை செய்கிறதற்கு அல்ல, நாம் ராஜாவின் அரண்மனை வாசலில் ராஜாவின் சேர்வைக்காரரோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியம். நம்மை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கமே இப்படிப்பட்ட காலத்தில் நாம் ராஜாவுடைய காரியத்திற்காய் நிற்கும்படியாய், அல்லாவிட்டால் அழிவுக்கு நேராக இருக்கிற ஜனங்களை தப்புவிக்கிறதற்கு எஸ்தர் நின்றது போல நீங்களும் நானும் நிற்கிறதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவள் போராடினாள், அவள் யுத்தத்திலே போராடினாள், அவளுடைய தாதிமார்கள் போராடினார்கள், அவனோடு கூட மொர்தெகாயும் போராடினான். இன்றைக்கு நீங்களும் நானும், நம்மை நடத்துகிறவர்களும், நம்முடைய விசுவாச குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து ராஜாவின் அரண்மனை வாசலில் நாம் காத்து கொண்டிருக்கிற சேர்வைக்காரரோடு நிற்க வேண்டிய ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ராஜா தருகிற மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டு அவைகளால் திருப்தி அடைந்து கொழுத்து நினந்துண்ணி நம்மை ரட்சித்த தேவனை உதைத்து தள்ளி நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து நாம் இன்றைக்கு ஏதேதோ காரியங்களில் இருக்கிறோம். வேத வசனத்தை குறித்ததான காரியங்களிலே விகற்பம். நேற்றைக்கு தினத்தில் ஒரு யூடியூப் ஒளிபரப்பை நான் பார்த்தேன். அதில் ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லுகிறவன் இப்படி பேசுகிறதை பார்த்தேன். பயில் காட்டி தேவன் அழைக்கிறார் என்கிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு விசில் அடித்து அழைக்கிறார். நம்முடைய தேவன் சகலவற்றையும் ஒழுங்கு கிரமமாய் செய்கிறவர். சாதாரணமாக ஒரு வயது மூத்தவனே அல்லாவிட்டால் இளையவனானாலும் உலக நடக்கையின்படி விசில் அடித்து அழைக்கிறது அது கனக்குறைவானது. அப்படி இருக்கும்போது ஒழுக்கம் கிரமம் உடைய தேவன், ஒழுக்கத்தை கிரமமாய் செய்கிற தேவன், சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், கனத்துக்குரியவர்களாய் செய்கிற தேவன், அவர் ஒருவனையும் மரியாதை குறைவா பேசுறவர் இல்ல, மரியாதை குறைவா நடத்தாத தேவன். இன்னைக்கு அநேகர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, கர்த்தர் என்ன வாடான்னு சொன்னாரு போடான்னு சொன்னாரு, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. கர்த்தர் தேவனுக்கு உகந்தது அல்லாத காரியத்தை துரோகம் செய்கிற மனுஷனானாலும் என் சிநேகிதனே என்று சொன்னார், என் பிள்ளைகளே என்று சொன்னார், பின்மாற்றத்தில் போனவர்களை பார்த்து மகளே என்று சொன்னார், மகனே என்று சொன்னார். அப்படிதான் அழைத்தாரே ஒழிய அவர் வீணான அல்லாவிட்டால் தன்னுடைய மூர்க்கத்தை காண்பிக்கும்படியான வார்த்தைகளையோ அல்லாவிட்டால் கனக்குறைவான செய்கைகளையோ அவர் செய்ததா இல்லை. ஆகையினால் இன்றைக்கு வேத வசனத்தை வைத்துக்கொண்டு ஏதேதோ மொழிபெயர்ப்புகளை வைத்துக்கொண்டு பேசுகிறதை பார்க்கும் பொழுது உள்ளம் நொந்து போகிறது. அது போகட்டும் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் விசிலடிக்கிறவர் அல்ல, தேவன் அன்பினால் அரவணைக்கிறவர். பயில் காட்டி என்றால் அன்பை காட்டி இழுக்கிறவர், அன்பினாலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர், தம்முடைய நேசத்தை விளங்க பண்ணி நம்மை இழுத்துக் கொள்ளுகிறவர். ஆகையினால்தான் பாடினோம், நேசத்தழல் மரணத்தை போல வலிது என்று பாடினோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த தேவன் தமது நேசத்தினாலே நமக்கு உச்சிதங்களை தந்திருக்கிறார். அந்த உச்சிதங்களை பெற்றிருக்கிற நாம்
இன்றைக்கு ராஜாவின் யுத்தத்தை நடப்பிக்கும்படியாய், ராஜாவுக்காய் யுத்தத்தை நடப்பிக்கிறவளாய், ராஜாவின் ராஜ்யத்தை எழுப்புகிறவளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லாதபடிக்கு நமக்கு இஷ்டமானதை செய்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டியது காரியம் அல்ல. ஆகையினால்தான் இங்கே நாம் பார்க்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 18ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் வாசிக்கும் போது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வெண்கல வில்லும் வளையும்படி, என் கைகளால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை எல்லாம் தந்து யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதத்தில் 39ஆம் வசனம் வாசிக்கும் போது, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி, என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கடிக்க பண்ணினீர். என்மேல் எழும்பினவர்களை மடங்கடிக்க பண்ணினீர் என்று எழுதுகிறார். அருமையான தேவஜனமே, நமக்கு யுத்தத்திற்கு பழக்குவித்து நம்மேல் எழும்புகிறவர்களை ஜெயிக்க பலத்தினால் இடைக்கட்டி அவர் மடங்கடிக்க பண்ணுகிற தேவன். நீங்களும் நானும் தேவனோடு, தேவனுடைய அரண்மனை வாசலில் விழுந்து கிடக்கிறவர்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுக்காய் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையினால்தான் 2 தீமோத்தேயுவில 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் போராட வேண்டியது அவசியம். ராஜ்யத்தை எழுப்ப போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் போராட தேவன் நம்மை பயிற்றுவித்திருக்கிறார், பழக்குவித்திருக்கிறார். அவர் பலத்தினால் இடை கட்டுகிறார். நம்மேல் எழுதுகிற சத்ருவை அவர் தோற்கடித்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் போராட வேண்டியவர்கள். இன்றைக்கு புசித்து குடித்து இப்படிப்பட்டதான நயவசனிப்புகளுக்குள்ள விழுந்து போகிறவள் அல்ல. இன்றைக்கு பொன்னையும் பொருளையும் சேர்க்கிறதுக்கு காலம் அல்ல. அந்த ஊழியக்காரன் சொல்றாரு, நாம சபையில விசிலடிச்சா பணக்காரன் ஆகலாங்கிறாரு. இந்த பூமியில பணம் அவசியம் இல்ல, இந்த பூமியில வாழ்கிறதுக்கு கிருபை போதும். கிருபையை காத்து கொண்டோமானால் அந்த கிருபை எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். தேவ தயவை பெற்றுக்கொண்டோமானால் அன்றைக்கு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய தயவுல இருந்தார்கள். ஆகையினால அவர் அனுப்பின இடங்களுக்கு அவர் போனதுனால அவர்கள் ஒன்று கொண்டு போகாது இருந்தும் அவர்களுக்கு சகலமும் நிறைவா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற, வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற ஜனத்தை தேவன் உள்ளும் புறமுமாய் திருப்தியாக்குகிற தேவன். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, யோபு எழுதும் பொழுது 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பூமியில போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று எழுதுகிறார். நமக்கென்று நாம் போராடுகிறதற்கென்று தேவனால் குறிக்கப்பட்ட காலம் உண்டு. நாம் போராட வேண்டிய காலத்தில் போராடாது இருந்தோமானால், இங்க இந்த 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது யுத்த காலம், முதல் வசனம் சொல்லுகிற யுத்த காலம். யுத்த காலத்தில் எல்லா ராஜாக்களும் யுத்தத்திற்கு போனார்களாம். தாவீது யுத்தத்திற்கு போகாமல் தன்னுடைய அரண்மனையில் இருந்ததன் பலன் என்ன என்கிறது நமக்கு தெரியும். ஒரு பெரிய கரும்புள்ளி அவருடைய வாழ்க்கையில வந்ததை நம்மால் காண முடியும். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்கு குறிக்கப்பட்ட காலத்தில் நாம் போராட வேண்டியது தேவனுடைய சித்தமறிந்து போராட வேண்டுமானால் தேவனுடைய அந்த ராஜாவின் அரண்மனையில நாம் காத்திருக்கிறவளாய் காணப்பட வேண்டியது அவசியம். அதே யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மனுஷன் செத்த பின் பிழைப்பானா? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். நமக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தில் நாம் போராடி இருந்தோம்னால் மாறுதல் வரும். நாம் போராடி கொண்டு இருக்க வேணும். போராட்டத்துக்கு போகாம இருந்தால் மாறுதல் வராது. போராடினா தான் ஜெயிக்க முடியும், சுதந்திரிக்க முடியும். போராட்டத்திற்கே போகவில்லை என்று சொன்னால் நமக்கு பலன் கிடைக்காது. போராட வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு போராட்டம் இல்லாத ஜீவியம் இல்லை. பூமியில உங்களுக்கு போராட்டம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று தான் சொன்னார் தேவன். இன்றைக்கு
ஐஸ்வர்யம் துதிக்கிறதுனால விசிலடிக்கிறதுனால தேவ சமூகத்துல ஸ்டெப் போட்டு ஆடுறதுனால வந்துடாது. சிறுமையின் மத்தியில இயேசு கிறிஸ்து பாட அனுபவித்தது போல நீங்களும் நானும் பாட அனுபவிக்க வேண்டும். அவர் நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மலிவான உபதேசம் அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததுனால நீங்களும் நானும் பாட அனுபவிக்க வேண்டியதில் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பிராஸ்பரிட்டி டாக்டரின் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அநேகர் கூடுகிற கூட்டம், அது விழுகைக்கு நேராய் போகிற கூட்டம். ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இங்கே 1 தீமோத்தேயு 1:18 வாசிக்கும் போது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, உனக்குண்டான தீர்க்க தரிசனத்திற்காக நீ போராடி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்குண்டான தீர்க்க தரிசனத்துக்காக நாம் போராடி காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, நாம் அங்கே நல்லொழுக்கத்தையும் மனசாட்சியும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த போராட்டத்தின் மத்தியில நாம் நல்லொழுக்கமுள்ள மனசாட்சியுடையவர்களாய் விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாய் போராட வேண்டியது அவசியம். என்ன போராட்டம் நமக்குண்டு? ராஜாவின் ராஜ்யத்தை நாம் கட்டியெழுப்ப நமக்கு என்ன போராட்டம் உண்டு என்று சொல்லி பார்த்தோமானால், எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6:12 வாசிக்கும் போது, ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனம் தெள்ளத்தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு போராட்டம் உண்டு, தேவனுடைய ஜனங்களுக்கு போராட்டம் உண்டு. இதை மறந்து போய் இன்றைக்கு பிதற்றுகிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் நாம் தேவனோடு நிற்கிறவர்களானால் நாம் போராட வேண்டியது அவசியம். என்னத்தோடு போராட்டம் என்று சொன்னால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. அப்படியானால் மாம்சமாயிருக்கிற சகோதரனோடு இரத்த சம்பந்தமாயிருக்கிற உறவுகளோடு போராட்டம் இல்லை. நாம் போராட வேண்டியது நாம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய வல்லமையோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தெளிவாய் சொல்லுகிறார். இந்த போராட்டத்தை நாம் இந்த லோகாதிபதி அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், என்னை பணிந்து கொள், இவைகளை தருகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு உலகத்தை ஆதாயமாக்கி கொள்ள செல்வ சீமானாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் பிசாசை பணிந்து கொண்டால் போதும். பிசாசு நமக்கு எல்லாவற்றையும் தருவான். தேவனோடு நிற்க வேண்டுமானால் சிறுமை அனுபவிக்கிறவர்கள் லோகாதிபதியுடைய வல்லமைகளோடு வானமண்டல பொல்லாதாவின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. போராட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இறுதியாய் வாசிப்போமானால் எபிரேயர் 12:4 விதமாய் எழுதுகிறார், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தும்படிக்காக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று எழுதுகிறார். ஒவ்வொரு விசுவாசி நினைவு கொள்ள வேண்டியது, நாம் ரத்தம் சிந்தும்படியாய் கிறிஸ்து ரத்தம் சிந்தினது போல இந்த அழிந்து கொண்டிருக்கிற ஜனத்தை அல்லாவிட்டால் லோகாதிபதிய வல்லமையினாலே சிக்குண்டு இன்னைக்கு பொருளாசையினாலே சாய்ந்து போய் பொருளாசையினும் விக்கிரகாராதனையில் விழுந்து கிடக்கிற ஜனத்திற்காய் போராட நாம் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று எழுதுகிற இந்த ஏக்கத்தை கேட்கிற நாம், இந்த ஏக்கம் நம்முடைய ஏக்கமாய் மாறட்டும், இந்த தாகம் நம்முடைய தாகம் மாறட்டும். நாம் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிப்போம். கர்த்தர் கிருபை அளிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். போராட எங்களை அழைத்திருக்கிறீர், போராட பலப்படுத்தி இருக்கிறீர், போராட எங்களுக்கு பயிற்றுவித்து இருக்கிறீர். நாங்கள் உமோடு இணைந்து போராடி
தேவனுடைய சேனையாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். ஜெயம் தந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் அதிகாரமும் அன்பும் போராடுகிற ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதித்து நிறைவான பலனை தந்து காப்பாராக. ஆமென்.